Hello aspirants, welcome to the Hindu Comprehensive Editorial Analysis by IS Vaigar. இந்த அனாலிசிஸ்ல எடிட்டோரியல் பேஜ்ல அப்பியர் ஆகிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு ரொம்ப லெஸ் ஆர்டிகல்ஸ் தான் இருக்கு. So without any further delay, let's get into the analysis. The first article to be discussed titled Small Doses. The first relief package for the second COVID-19 wave falls short of expectations. This topic comes under General Studies Paper 3, Economic Development. So recently government வந்து ஒரு relief package வந்து அன்வைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த relief packageல என்னென்ன இம்பார்ட்டன்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பேசியிருக்காங்க. ஸோ ஈஸி ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ் ஃபார் மைக்ரோ என்டர்பிரனர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அடுத்த டூரிஸ்ட் ஏஜென்ட் ஃப்ரீ டூரிஸ்ட் விசாஸ் எல்லாமே பேசியிருந்தாங்க. பட் இதுல இருக்க காமன் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எமர்ஜென்சி கிரெடிட் ஸ்கீம் கிளைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கேரண்டிஸா தான் இருந்திருக்கிறோம். பட் எந்த ஒரு டைம் டென்யூரும் அவங்க கொடுக்கவே கிடையாது. செப்டம்பர் 30க்கு மேலே எந்த ஒரு டைம் டென்யூரையும் எக்ஸ்டெண்ட் பண்ண கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம COVID-19 பேண்டமிக் வந்தப்போ ஃபர்ஸ்ட் வேவ்ல அப்போ நிறைய எக்கனாமிக் ரிலீஃப் பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து செகண்ட் வேவ் கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் பேக்கேஜா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷர் எடுக்கணும்னா என்ஹான்சிங் லோன் கேரண்டிஸ் பெர்ஹாப்ஸ் கிவ் ரிஸ்க் அவர்ஸ் லெண்டர்ஸ் மோர் கான்ஃபிடன்ஸ் இன் எக்ஸ்டெண்டிங் லோன்ஸ். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு கேரண்டி கொடுக்கும்போது இந்த பேங்கிங் செக்டர் என்ன பண்ணுவாங்க, அதிகமான லோன் கொடுப்பாங்க. ஸோ எனிகோ இது வந்து கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்தோம்னா நமக்கு ரிட்டர்ன் பேக் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஆக்சுவல் அவுட் கோ எங்க இருந்து போகுது அப்படின்னா எக்ஸ்ஜெக்கர் திஸ் டைம் இஸ் மினிமல் அண்ட் டைரக்ட் ஸ்டிமுலஸ் டு டிமாண்ட் இஸ் அப்சிமல் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா இது வந்து மறுபடியும் பேங்க் செக்டர்ல இருந்து தான் வருது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் கேரண்டி மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்ஜெக்கர்ல இருந்து டைரக்ட் அவுட்கம் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப மினிமலா தான் இருக்கு. டிமாண்டே வந்து ரொம்ப அப்சிமலா ஸ்டிமுலஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ டைரக்ட் ரிசோர்சஸ் வேணும், கண்டிப்பா வேணும். அதுக்கு வந்து ஹெல்த்தா இருக்கட்டும், ஃபாஸ்டர் வேக்சினேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் டைரக்ட் ரிசோர்ஸுக்கு வந்து இப்போ ஹெல்த் ஸ்பெண்டிங் கொடுத்துருக்கு. பீடியாட்ரிக் ஹெல்த் கார்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. 15,000 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹெல்ப் பண்ணும். பட் அட் த சேம் டைம் ஒரு எக்ஸ்ட்ரா பேடிங்காக தான் இருக்குது. இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் மெஷரா இல்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஃபார்ம் ஆஃப் இன்கம் சப்போர்ட் வந்து வல்லரபிள் கொடுத்துருந்தோம். மோஸ்ட் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியால கொடுத்துருந்தோம். இது வந்து ரொம்ப மோர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஹை இன்ஃபிளேஷன் இருக்கு, ஹை மெடிக்கல் பில்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்ப அன்சைட்டா இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்க முடியும்னா டைரக்டா இந்த மாதிரி ரிலீஃப் மெஷர் கொடுக்கும். ஃபியூல் பிரைசஸ் கம்மி பண்ணியிருந்தாலே ப்ரொடக்டிவிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்க முடியும். இன்ஃபிளேஷன் வந்து கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெயின் பிசிக்கல் ரெஸ்டாரண்ட் மெயின்டைன் பண்றதுக்காக இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்குறாங்க. இது வந்து குளோபல் ட்ரேடிங்கை வேணா இம்ப்ரெஸ் பண்ணலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா டிப்பிங் பாயிண்ட்ல இருக்க ஒரு பாலிசி இன்ஆக்ஷன்ஸ் வந்து இந்தியாவோட எக்கனாமி லாங் டர்ம் ப்ராஸ்பெக்ட்ல வந்து ஹர்ட் பண்ணும். அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் should take care of other than this fiscal restraint அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. Moving on to next article, it is titled as Desert Home. India seems to have warmed up to the UAE as a cricketing venue after early misgivings. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ஹிஸ்டரியில் நடக்கிற கிரிக்கெட் நடக்கிற டெவலப்மெண்ட்ஸை பத்தி பேசியிருக்கிறாங்க. இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஹைலைட் பண்ணியிருக்க ஏரியா மட்டும் கோத்ரூ பண்ணுங்க. It will be very helpful in your examinations. The next article to be discussed titled How the Chinese Communist Party Endures. In large measure, it is due to the party's ability to sum up the lessons of history and change course quite drastically if required. This topic comes under General Studies Paper on World History. ஸோ ரீசெண்டாக சைனா வந்து ஒரு அக்ரெசிவ் அண்ட் அசர்டிவ் பாலிசி மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க. ஆத்தர் இந்த ஆர்டிக்கலை எப்படி ஆர்கியூ பண்றாங்கன்னா இந்த ரீசெண்ட் அசர்டிவ்னஸ் ஆஃப் சைனாவுக்கு என்ன ரீசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு பொலிட்டிக்கலாவும் சரி, எக்கனாமிக்கலாவும் சரி, சோசியல் ரெவல்யூஷன் அதிகமான இம்பார்ட்டன்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுல இருந்து நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெசன்ஸை வச்சுதான் அவங்க எக்கனாமிக் பார்த்து எப்படி கொண்டு போகணும், பொலிட்டிக்கல் ஆங்கிள் வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் சோசியல் டொமஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி நடக்கணுங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் சைனால பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் வந்து சைனாவோட ரைஸ்க்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாவோ செடாங். அவரோட டைம்ல தான் சைனா வந்து ஒரு பெரிய பவரை ஸ்டூட்டப்புக்கு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டென் சியாபிங் டைம்ல சைனா வந்து ரிச்சா மாறி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிங் சியாபிங் டைம்ல வந்து பிகமிங் பவர்ஃபுல்லா மாறி இருக்கு. இந்த பவர்ஃபுல்லா டைம்ல தான் இப்போ அசர்டிவ்னஸ் பாலிசிஸ் எடுத்துருக்காங்க. இதோட ஹிஸ்டாரிக்கல் ரீசன் என்னன்னு ஒன்றா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து 1949 இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க. பட் சைனீஸ் பீப்புள் வந்து இண்டிபெண்டன்ஸ் நினைக்கல, ஒரு சோசியல் மூவ்மெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிக்கஸ்ட் நேஷனல் ஐடென்டிட்டி பில்ட் பண்ணணும், எந்த ஒரு டிஃபரன்சஸ் இல்லாமல் ஒரு ஐடென்டிட்டி பில்ட் பண்ணணும், பேஸ்ட் ஆன் தட் ஐடென்டிட்டியை கண்ட்ரி வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா எடுத்திருந்தாங்க. ஏன் வந்து ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி வேணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா 1990 சைனால இந்த கிங் எம்பையர் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆச்சு. கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்ட்ரியை வந்து நிறைய சாப் அப் பண்ணி ஃபாரின் கொலோனியல் பவர்ஸ் வந்து ரொம்ப ஆக்கிரமிச்சாங்க. ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் கண்ட்ரி ரொம்ப டிஸ்இன்டெகிரேட் ஆயிருந்துச்சு. பட் ஆஃப்டர் 1949 வந்து இதை ஃபுல்லா கண்ட்ரி வந்து யுனைட் பண்ணணும்,
பண்ணணும், நேஷனல் இன்டகிரேஷன் வேணுங்கிறதுக்காக இந்த நேஷனல் ஐடென்டிட்டி கான்செப்ட் உள்ள கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டூலா மாறிடுச்சு. ஸோ இந்த சக்சஸ்ஃபுல் டூல்னால தான் இப்போ சைனா வந்து ஒரு அன்பேரல் ஹிஸ்டரியை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு மாடர்ன் ரெவல்யூஷனுக்கு ஒரு அன்பேரல் ஹிஸ்டரியை கொண்டு வந்திருக்காங்கன்னு பேசியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கலா சைனா இந்த அளவுக்கு ரைஸ் ஆனாங்க அப்படின்னா, டெங் பீரியட்ல எந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷர் எடுத்தாங்கன்னா, அந்த 1911 நடந்த ஒரு ஹியூமிலியேஷன் இனிமே ஹிஸ்டரியில சைனாவோட ஹிஸ்டரியில இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து லெஸ் ஃப்ரீக்வெண்டா அதை என்கவுண்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் யாரும் நம்மளை வந்து சாப் அப் பண்ணக்கூடாது, அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட சைனாவோட சாவரன்டில யாராவது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைம்ல சைனா வந்து ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு மூவா கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவ் ரைஸ் வேணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அக்ரெசிவ் ரைஸ் ஃபர்ஸ்ட் எங்க வந்து நம்மளுக்கு சைனாவுக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சுன்னா, உல்ஃப் வார் டிப்ளமசின்னு ரீசெண்ட் டைம்ஸ்ல அதை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எதனால அப்படின்னா, அங்கே சைனா வந்து இந்த அத்தாரிட்டி அண்ட் பவர் ஆஃப் ரூலிங் எலைட் இன் சைனா கேன் அண்டர் நோ சர்க்கம்ஸ்டான்சஸ் பி அண்டர்மைன் த ஐஸ் ஆஃப் இட்ஸ் பீப்புள். ஸோ சைனால இருக்க பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதோட பவர் அண்ட் அத்தாரிட்டி வந்து அண்டர்மைன் ஆயிடுச்சு நினைக்க கூடாது. ஸோ அப்படி இருக்க டைம்ல நம்ம உல்ஃப் வார் டிப்ளமசி கையில எடுத்தாதான் நம்ம நேஷனல் இன்டெகிரிட்டியையும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் சோசியல் ப்ரோக்ரஸையும் கையில கொண்டு போக முடியும், சைனாவோட ரைஸை வந்து நம்ம என்ஷூர் பண்ண முடியும்னு நினைச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் லெசன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் போல்ஷெவிக் ரெவல்யூஷன் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கையில எடுத்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் போல்ஷெவிக் ரெவல்யூஷன் சைனா எந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் மாடல் அடாப்ட் பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெவல்யூஷன் வந்து 1970 நடந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லெனினிஸ்ட் மூவ்மெண்ட் பத்தி அதிகமா பேசியிருந்தாங்க, லெனினிஸ்ட் ஐடியாவை பத்தி அந்த போல்ஷெவிக் ரெவல்யூஷன்ல பேசியிருந்தாங்க. பட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, சைனா வந்து டைரக்டா லெனினிஸ்ட் பாலிசியை வந்து சைனாக்கு அடாப்ட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைனீசேஷனை மாத்தினாங்க, சைனாவுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அது சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ சைனீசேஷன் ஒரு டூலை பார்த்தாங்க, எதுக்குன்னா கிரவுண்டிங் எனி ஃபாரின் கான்செப்ட் ஆர் ஐடியா இந்த சைனீஸ் கண்டிஷன். ஸோ சைனீஸ் கண்டிஷனுக்கு எல்லா ஐடியாவே கான்செப்டே உள்ள கொண்டு வரணும், அதுக்காக தான் சைனீசேஷன் ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இது சைனாவை பார்த்தீங்க அப்படின்னா போத் சோவியத் அந்த கேபிட்டலிஸ்ட் மாடல் அப்போஸ் பண்ணுச்சு, அதுக்காக தான் இந்த சைனீசேஷன் வந்து ஒரு சோசியலிசம் வித் சைனீஸ் கேரக்டரிஸ்டிக்கா மாத்துறதுக்காக இது எல்லாத்தையும் அவங்களோட ஓன் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்காங்க. ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் லெசன் என்ன அப்படின்னா, தியானமன் ஸ்கொயர். ஸோ ஆஃப்டர் பொலிட்டிக்கல் இன்டகிரேஷன் அண்ட் எக்கனாமிக் ரைஸ் இந்த சோசியல் அண்ட் கேபிட்டலிசம் ரெண்டு சைனீஸ் கேரக்டர்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எக்கனாமிக் ரைஸ் இருந்துச்சு. பட் அங்க எக்கனாமிக் ரைஸ் இருக்கும்போது நிறைய சென்ட்ரலைசேஷன் இருந்துச்சு. ஏன் வந்து பொலிட்டிக்கல் சென்ட்ரலைசேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த பீஸ்ஃபுல் ரைஸ்க்கு வந்து அதாவது சைனா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்கனாமிக் பவர் ஆகும், அதுக்கு எந்த ஒரு காவாஸும் கிரியேட் ஆகக்கூடாது. டாப் ப்ரையாரிட்டி எது கொடுத்தாங்க, ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா எனர்ஜிஸையும் எப்படி வந்து நம்ம கண்ட்ரி வந்து ரிச்சரா மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் எல்லா எனர்ஜிஸ் சேனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வந்து நிறைய கிளாம் டவுன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய சென்ட்ரலைசிங் டெண்டன்சி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சென்ட்ரலைசிங் டெண்டன்சி இருந்து பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வந்து சப்ரஸ் பண்ணும்போது தான் இந்த சோசியல் ரெவல்யூஷன் வந்திருக்கும், அங்கே ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ தியானமன் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க அதை. அங்கே வந்து அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை வந்து ஒரு மேசிவ் ஃபோர்ஸ்னால சைனா வந்து அதை கிரஷ் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஒரு தியானமன் இன்சிடென்ட் 1989 சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், ஸ்டெபிலிட்டியை வச்சுதான் ஒரு கண்ட்ரி ரைஸ் ஆகணும், அது வரைக்கும் எந்த ஒரு காவஸ் இருக்கக்கூடாதுங்கிறது சென்ட்ரலைசேஷன் கொண்டு வந்தாங்க, பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வந்து கர்டைல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த தியானமன் ஸ்கொயர் மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் லெசன் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த போஸ்ட் வேர்ல்டு வார் டூ நேஷனல் இன்டர்நேஷனல் ஆர்டர். ஸோ போஸ்ட் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பிளாக் வந்திருக்கும். ரஷ்யன் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, யூஎஸ் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சோசியலிஸ்ட் பிளாக் வந்து 1991 மறுபடியும் கொலாப்ஸ் ஆச்சு. கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சைனாவுக்குன்னு ஒரு பிளேஸ் வேணும்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் சைனா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்ம எக்கனாமிக்ல ரைஸ் ஆகிற வரைக்கும் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல வந்து லோ ப்ரொஃபைல் தான் இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. பட் இன் ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் அவங்க ஆல்ரெடி ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவரா மாறிட்டதுனால இப்போ அவங்களோட இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் எல்லாம் ஃபாரின் அஃபேர்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் சைனாவை பார்த்தீங்கன்னா ஒரு 800 மில்லியன் பீப்புள் வந்து அவுட் ஆஃப் பாவர்ட்டில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு அமேசிங் அச்சீவ்மெண்ட் சொல்றாங்க. பட் அட் சேம் டைம் இட் ஹஸ் கம் வித் டொமஸ்டிக் காஸ்ட் சொல்றாங்க. ஏன்னா சைனால ஒரு அன்இக்குவல் சொசைட்டி வந்து பில்டா இருக்கு. வேர்ல்டுல இருக்கிற மோஸ்ட் அன்இக்குவல் சொசைட்டினா சைனா தான். அந்த அன்பிரசிடென்ட் growth கிரியேட்டட் அன்பேரலல் என்வாரன்மெண்டல் சேலஞ்சஸ் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் sinking state warfare packages have made the increasing population of the elderly more vulnerable. ஸோ அங்கே சோசியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து இப்போ பில்ட் ஆயிருக்கு, அது வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி என்ன எக்கனாமிக்ல ரைஸா இருந்தாலும் அதோட இன்ஹரண்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சைனா வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச்ல தான் பார்க்கணும். வெதர் அந்த growth மாடல் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல ஃபெயிலியரா நம்ம டைம் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Moving on to next article. Next article is titled as An Attempt to Silence the Film Fraternity. The proposed amendment to the cinematographic law will prevent filmmakers from making certain kinds of film. This topic comes under General Studies paper 2 government.
ஸோ நம்ம டிராஃப்ட் சினிமாட்டோகிராஃபி அமெண்ட்மெண்ட் பில் 2021 பத்தி இந்த ஆர்டிகல் பேசியிருக்காங்க. இது ஆல்ரெடி எஸ்டர்டேஸ் டிஸ்கஷன் நம்ம ஆல்ரெடி கோ த்ரூ பண்ணிட்டோம். பட் ஒன்ஸ் அகைன் இதை நேர ரீவர்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆத்தர் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சினிமா வந்து ஒரு ஆக்சுவலி மீடியம் சொல்லியிருக்காங்க. இது வந்து வாய்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இது வந்து வாய்ஸ் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஆஃப் டெமோக்ரஸியை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த டைம்ல இதை கிரஷ் பண்ற மாதிரி எந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்லிமெண்ட் வந்து டேரக்டா ஒரு சிங்கிள் ஆக்ட் கொண்டு வந்து இது எல்லாத்தையும் கிரஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த அமெண்ட்மெண்ட் பில்லில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் தான் ஒரு சர்டிஃபைங் அத்தாரிட்டியா இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுல வந்து ஆல்ரெடி சர்டிஃபை ஆன பில்ல மறுபடியும் கவர்மெண்ட் வந்து சர்டிஃபை பண்ணலாம், ரீகோ த்ரூ பண்ணி ரீசர்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து இன்க்ளூட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரொவிஷன் எல்லாமே ஆல்ரெடி நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிட்டு எங்க சொல்லிட்டாங்க, யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் KM சங்கரப்பா கேஸ் 2000 சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு. பட் இந்த ஆர்டர் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை பைபாஸ் பண்ற மாதிரி டு பைபாஸ் ஆர்டிகல் 92 which puts some reasonable restrictions on fundamental rights, அதை பேஸ் பண்ணி இந்த ப்ரொவிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி இந்த டிஸ்கஷன்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த CBFC சர்டிஃபை பண்ணதுல ஏதாவது கிரீவன்சஸ் இருந்தா பீப்புள் அந்த இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து ஃபிலிம் சர்டிஃபிகேட் அப்ளேட் ட்ரிபியூனலுக்கு போகலாம். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அபாலிஷ் பண்ணதுனால இது மறுபடியும் ஒரு ரெட்ரோகிரேட் ஸ்டெப்பாக தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவிஷனரி பவர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பத்தி பேசியிருக்காங்க. இந்த பில் ஒன்லி ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் புட் அ கேப் ஆன் தி ஃபிலிம் ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ ஆல்ரெடி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. பட் அட் சேம் டைம் இட் ஹஸ் புட் கேப் ஆன் தி ஃபிலிம் ஃப்ராட்டர்னிட்டி பேசியிருக்காங்க. ஸோ ப்ரிவென்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃப்ரம் மேக்கிங் ஃபிலிம்ஸ் அண்ட் பேட் கவர்னன்ஸ், சோசியல் ஈவில்ஸ் அண்ட் சோ ஆன். ஸோ ஆல்ரெடி ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பேட் கவர்னன்ஸ் இருக்கிற இடத்துல சோசியல் ஈவில்ஸை பத்தி ஃபில் மேக் பண்ண முடியாம போயிடும். இது வந்து இட் கோஸ் எகென்ஸ்ட் சோசியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இன்டர்நெட் வந்து அதிகமாக இந்தியாவில் டிப்ளாய் ஆயிடுச்சு. டிப்ளாய் ஆனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து பீப்புளோட வாய்ஸ் வந்து சைலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் ஆல்ரெடி ஒரு நியூ IT ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க, சோசியல் மீடியா ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுனால ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து அதிகமாக இங்கே சப்ரஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆக்ட் ஒரு தடவை பாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இது வந்து ஜென்ரேஷன்ஸ் டு கம் வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ we should stop and we should protest this amendment bill அப்படின்னு சொல்லி ஆத்தர் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. The next article to be discussed titled India's 1991 Liberalization Leap and Lessons for Today. The reforms were hugely successful, but a lot remains to be done, says one of the architects of the transition. This topic comes under General Studies Paper 3, Economic Development. So இந்த ஆர்டிகிள்ல வந்து மான்டேக் சிங் அலுவாலியாவோட இன்டர்வியூ பத்தி பேசியிருக்காங்க. He was the former deputy chairman of the SPL Planning Commission. So இந்த ஆர்டிகிள் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு எக்கனாமிக் டாபிக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் கோ த்ரூ தட். ஸோ ஆர்டிகிள் ஆதர் எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, 1990 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து நிறைய சக்சீட் கொண்டு வந்திருக்கு அதோட அப்ஜெக்டிவ்ல. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலிஸ்ட் அப்ரோச் தான் கொண்டு வந்தாங்க. பட் ரிசல்ட்ஸ் வந்து ட்ரமாட்டிக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு டேட்டாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, between 1992 to 2017 GDP growth ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 7%. ஸோ லாஸ்ட் 25 இயர்ஸ்ல ஜிடிபியோட growth ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜா 7%, ஒரு சஸ்டைன்டே 7% இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான். பட் ஏன் வந்து கொஞ்சம் இது டைம் எடுத்து பண்ணி 25 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா, ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் இந்தியா வந்து ஒரு கிராஜுவலிஸ்ட் அப்ரோச் கொண்டு வந்தாங்க. பட் ரிசல்ட் வந்து ட்ரெமெண்டஸா இருக்கணும், லாங் டேர்மா இருக்கணுங்கிறதுக்காக கிராஜுவலிஸ்ட் அப்ரோச் கொண்டு வந்தாங்கன்னு பேசியிருக்காங்க. ஸோ பட் அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா growth ஆக்சிலரேட்டா இருக்கு, பாவர்ட்டி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஈவன் 140 மில்லியன் பீப்புள் வந்து எபோ பாவர்ட்டி லைனுக்கு வந்திருக்காங்க. இது எல்லாமே இந்த LPG ரிஃபார்ம்ஸ் 1991 தான் சொல்லியிருக்காங்க. பட் சில டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா பினான்சியல் செக்டர்ஸ்ல கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் இந்த கம்ப்ளீட் ஆகுது, அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு பேசியிருக்காங்க. பட் அதர் தேன் திஸ், இப்போ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ல பார்த்தாலும் சரி, என்வரன்மெண்டல் காசஸ் பார்த்தாலும் சரி, இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணல. இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கையில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதர் வந்து அதிகமாக எதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்வரன்மெண்டல் கன்சர்ன்ஸ்க்கு. ஏன்னா it has not been adequately built into our development strategy. So sustainable development நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த environmental concerns உள்ள கொண்டு வரும் along with these reforms பேசியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம பிஃபோர் 1991 பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் பிரைவேட் செக்டரை ஏதோ ஒரு செக்டர்ல அலோவ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கணும். ஸோ பிஃபோர் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் should be satisfied with that, with their innovation and competitiveness எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ லைசன்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த சப்சிடி அந்த மாதிரி
மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஹெட்ஸ்ல இருந்த எல்லாருமே பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் தான் அதிகமாக கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு லாக்சர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்துச்சு. பிரைவேட் செக்டருக்கு இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் கொடுத்தாலும் அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் நிறைய விஷயங்களை ரிசர்வ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேபிட்டல் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் அவங்கள உள்ள நம்ம கொண்டு வரல. இன்னொன்று இம்போர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்கேர்ஸா இருந்துச்சு. இம்போர்ட் அதிகமா இருந்தால் ஃபாரின் ரிசோர்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இம்போர்ட்டை வந்து அதிகமாக டிஸ்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் இதனால என்னாச்சு பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் உங்களை அலோவ் பண்ணல, இம்போர்ட்டையும் அதிகமாக அவங்க அலோவ் பண்ணல. அப்படிங்கிறப்போ இந்த டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு காம்படிஷன் இல்லாமல் போச்சு. அதனால தான் அவங்க வந்து ஒரு லாக்லஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜி உள்ள கொண்டு வரதுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதை வந்து இந்தியன் கான்டெக்ட்ல வந்து அந்த பிஃபோர் ரிஃபார்ம்ஸ் வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து என்கரேஜ் என்டர்பிரைஸ் இன்னோவேஷன்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1980s பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து இன்கிரிமெண்டல் சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்துச்சு. 1980 நிறைய இன்கிரிமெண்டல் எஃபோர்ட் எடுத்தாங்க. இதனால நிறைய இன்கிரிமெண்டல் சேஞ்சஸ் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான இன்கிரிமெண்டல் சேலஞ்சஸ் இருந்துச்சு? ஈவன் பிஃபோர் 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடியே பிஃபோர் ஒன் டிகேட் 1980s 75s சரி நிறைய இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை வந்து பட் அது அந்த டைம்ல அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அந்த பொலிட்டிக்கல் ஹைட்ஸ் இருந்த யாருமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் இந்த பிவி நரசிம்மராவ் அண்ட் மன்மோகன் சிங் தான் ஃபர்ஸ்ட் 1991 இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தாங்க. பட் இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து வித்தவுட் அப்போசிஷன் வந்துச்சு அப்படிங்கிட்ட கிடையாது. ஏன்னா போத் லெஃப்ட் ரைட் விங் குரூப்ஸும் அப்போஸ் பண்ணாங்க. ஈவன் இந்தியன் பிசினஸ் குரூப்ஸே அதை வந்து நிறைய என்ன பண்ணாங்க, அன்ஹாப்பி நிறைய டிஸ்பிளஷர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து இம்போர்ட் அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்க 1990 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் எஃப்டி அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ இம்போர்ட்டும் அதிகமாக உள்ள வருது, எஃப்டியும் உள்ள அதிகமாக இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பிசினஸ் குரூப்ஸுக்கு வந்து நிறைய காம்படிஷன் இருக்கு, அவங்களால ரைஸ் ஆக முடியாத ஒரு கான்செப்ட்ல அவங்க டிஸ்பிளஷர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் எப்படி வந்து இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து லேபர் மார்க்கெட்லயும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இப்போ 1991 ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தப்போ லேபர் ரிஃபார்ம்ஸ்லயும் கொண்டு வர நினைச்சாங்க. பட் அந்த டைம்ல இருந்த பிரைம் மினிஸ்டர் இப்போ 2013 முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் யூபிஏ கவர்மெண்ட் இருந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இப்போதான் ஆல்ரெடி நம்ம எக்கனாமிக் growth ஒரு சஸ்டைன் எக்கனாமிக் growthக்கு வந்திருக்கும், ஜிடிபி growthக்கு வந்திருக்கும். அப்படி இருக்க டைம்ல நம்ம உடனே லேபர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு அண்ட்ரஸ்ட் தான் கொண்டு வரும், சோசியல் அண்ட்ரஸ்ட் இருக்கும், இதனால எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும் சொல்லி அந்த டைம்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் இப்போ இருக்க ரீசெண்ட் டைப்ஸ்ல இருக்க கவர்மெண்ட் அதை இம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் லேண்ட் மார்க்கெட்னு பாக்குறப்போ லேண்ட் பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸோ இந்த ஏரியால அதிகமான சேலஞ்சஸ் இருந்துச்சு. இந்த ரிஃபார்ம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பிரைவேட் செக்டர் அலோவ் பண்றதுக்கு லேண்ட் அக்விசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி டைம்ல இது ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்கிறதுனால நிறைய ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு, நிறைய இம்பார்ட்டன்டான அலிகேஷன்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, ஹை ஹேண்டட்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கவர்மெண்ட் கோத்ரூ பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1992 இருந்து 2008 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் டேரிஃப்ஸ் வந்து அதிகமாக வந்து லோவர் பண்ணிட்டே வந்தாங்க. எப்போனா 1992 57.5 இருந்துச்சு, இப்போ 2008 8.9 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இம்போர்ட் அதிகம் கம்மியானதுனால என்னாச்சு அப்படின்னா அதிகமாக இம்போர்ட் டியூட்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் கான்டெக்ட்ல அப்படி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி ஒரு லெஜிட்டிமேட் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா இங்க வந்து போர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப போரா இருக்கு, டைம் கன்சியூமிங் ட்ரேட் ப்ரொசீஜர்ஸா இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்தியன் ட்ரேட் காம்படிட்டர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுது அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஸோ ஆதர் எந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை வந்து டைரக்டா இம்போர்ட் டியூட்டியை ரைஸ் பண்ணாம இது வந்து ஒரு எக்கனாமியோட காஸ்ட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டைரக்டா அட்ரஸ் பண்ணணும். அப்படி அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த நிறைய காம்படிட்டர்ஸ்ல இருக்க பிரச்சனையை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் வர்றப்போ ஆதர் எந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா இந்தியா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க, இந்தியா வந்து ஆர்சிபில கண்டிப்பா ஜாயின் பண்ணிருக்கணும் அப்படின்னு பேசிருக்காங்க. பட் கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான ஒரு ரீசன் சொன்னாங்க ஆர்சிபில உள்ள இன்செர்ட் ஆகாததுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுல வந்து நிறைய டாரிஃப் ரெடியூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா இப்போ ஓவர் செவரல் இயர்ஸ் உடனே டாரிஃப் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லல, செவரல் இயர்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ள நம்ம காம்படிட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்க முடியும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கும் குளோபல் லெவலில் காம்படிட்டிவா இருந்திருக்கும். ஆர்சிபியில இருந்து நம்ம டாரிஃப் ரெடியூஷனை பத்தி கவலைப்பட தேவையில்லை. பட் இந்தியா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈவன் சைனா வந்து அன்ஃபேர் காம்படிஷன் வரும்னு அந்த டைம்ல எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணாங்க. பட் அந்த சைனாவோட காம்படிஷனை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ், சைனாவோட ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் ஆன்டி டம்பிங் டியூட்டி போடலாம். ஓவரால் அந்த ஆர்சிபியில் இருக்க எல்லா நேரத்திலையும் போடாமல் சைனா மேல மட்டும்
மட்டும் போட்டிருக்கலாம். அப்படி இருந்திருந்தா ஈஸியா நம்ம இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணிருக்க முடியும், நம்ம RCEP மெம்பர் ஆயிருக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ ஜியோ பாலிடிக்ஸ் இஸ் ஃபோர்சிங் மேஜர் கண்ட்ரிஸ் டு ரெடியூஸ் டிபெண்டன்ட் ஆன் சைனா. அந்த டைம்ல இந்தியா வந்து எப்படி சைனாவை ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சைனாவை இந்தியா சைனாவை ரீப்ளேஸ் பண்ண முடியலன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்க முடியும், ஒரு ஆல்டர்னேட்டிவா இருந்திருக்க முடியும். நான் சைனா டாமினேட்டட் சப்ளை செயின்ல இந்தியா வந்து ஒரு மேஜர் பிளேயரா இருந்திருக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல வர்றப்போ இப்போ நம்ம US கூட, யூரோப் கூட, UK அவங்க மாதிரி கண்ட்ரிஸ் கூட எல்லாம் நம்ம FTAs வச்சிருக்கோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெடிஷனலா என்ன ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா மல்டிலேட்டரல் போறதுல தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பேசணும்னு ஆசைப்படுறோம். பட் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே இது வந்து மல்டிலேட்டரல் நெகோசியேஷன் வந்து மூவ் அவைல இருக்கிறாங்க. அப்படி இருக்க டைம்ல இம்போர்ட் குரூப்ஸ் பைலேட்டரல் சீம்ஸ் டு பி ஒன்லி ஃபார் அஷரிங் மார்க்கெட் ஆக்சஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி இம்போர்ட்டிங் மட்டும்தான் வச்சுதான் நம்ம மூவ் பண்ண வேண்டியது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்ல நமக்கும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கும் ஒரு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குன்னு பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ டிக்ரீசிங் எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி ஆத்தர் எந்த மாதிரியான வியூ பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிஃபோர் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஈவன் பிஃபோர் 2013 பார்த்தீங்கன்னா நிறைய எக்கனாமிக் க்ரோத் இருந்துச்சு. எக்கனாமிக் க்ரோத் இருந்ததுனால நான் அக்ரிகல்ச்சர் செக்டார் வளர்ந்துச்சு. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருந்து மூவ் அவுட் ஆனா எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நான் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு அப்சார்ப் போனாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத்தும் அதிகமாக இருந்துச்சு, எக்கனாமிக் க்ரோத்தும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆத்தர் இம்பார்ட்டன்ட் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்டான்ஷியல் ஸ்லோடவுன் இன் GDP growth after 2016-17 led to employment falling from 474 million in 2011-12 to 469 million in 2018-19. ஸோ இதுல எந்த மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு ஆதர் வர்றாங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி எக்கனாமிக் டிக்ளைனா இருக்கிறதுனால நான் அக்ரிகல்ச்சர் செக்டாரும் இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்ல வர எம்ப்ளாயிஸை அப்சர்வ் பண்ண முடியல. ஸோ அப்படியே ஒருவேளை அப்சர்வ் பண்ணல ரொம்ப ஸ்லோ ரேட்டா இருக்கிறதுனால தான் 45 இயர்ஸ் அளவுக்கு இல்லாத அளவுக்கு இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைன் சுச்சுவேஷன் இருக்கிற டைம்ல COVID-19 பேண்டமிக் அதை வந்து இன்னமும் கொலாப்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஈவன் நேஷனல் இன்கம் எஸ்டிமேட்ஸ் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்க, எக்கனாமிக்ஸ் வந்து 2020 7.3% கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ல எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல வந்து கண்டிப்பா அது ஒரு கான்ட்ராக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ ப்ரையாரிட்டி எந்த மாதிரியா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வேக்சின் கவரேஜ் வேணும், ஒரு ஹெல்த் ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் எக்கனாமிக்கை ரீபவுண்ட் பண்ண முடியும்னு பேசியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 7 to 8% GDP growth ரேட் கொண்டு வந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம ஆல்ரெடி பிஃபோர் பேண்டமிக் டைம்ல இருந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன் ஓவர் கம் பண்ண முடியும். இந்த பேண்டமிக்னால வந்த இம்பார்ட்டன்ட் ஸ்லோனஸையும் நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ it should also come out with a target for post pandemic growth. Post pandemic growthல இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்குன்னு நிறைய டார்கெட்ஸை வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். they should work towards that achievement அப்படின்னு பேசியிருக்காங்க. So next article ரொம்ப important exams. So we are not going to discuss that article. If you look at the data point, இதுல வந்து இம்பார்ட்டன்டான செகுலரிசம் கான்செப்டை பத்தி பேசியிருக்காங்க. இப்போ ஸ்டாண்ட்ஸ் சவுத் ஸ்டாண்ட் சப்போர்ட்ஸ் பேசியிருக்காங்க. இதை மோரோவர் நீங்க உங்களோட எஸ்ஏ டாபிக்ல யூஸ் பண்ணிக்கிற முடியும். இது வந்து வெரி ஹெல்ப்ஃபுல் இன் யுவர் எஸ்ஏ டாபிக். ஸ்டார் கான்ட்ராக்ட் இருக்குன்னு கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்க எல்லாருமே இப்போ நதர்ன் ஸ்டேட்ஸையும் சதர்ன் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்டார் கான்ட்ராஸ்ட் இருக்கு. எஜுகேஷன் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு இந்த ரிலிஜியஸ் மேட்டர்ஸ்ல அப்படின்னு பேசியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 62% ஆஃப் பீப்புள் ஃப்ரம் சவுத் கோஸ் டு பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் a week. ஸோ மோஸ்ட்லி மோர் தேன் 50% பீப்புள் வந்து பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்புக்கு போறாங்க. இதை சென்ட்ரல் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் நார்த் இந்தியன் பாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. பட் இதுல பாத்தீங்கன்னா 57% ஓர் ரிலிஜியஸ் பெண்டன்ஸ். ஸோ ரிலிஜியஸ் அடையாளங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. சென்ட்ரல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 58%, சதர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 57%. இப்போ நார்தன் இந்தியா அதர் ஏரியாஸ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப லோவா இருக்கு. பட் என்ன அப்படி இதுல ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் என்ன அப்படின்னா ஒன்லி 37% ஆஃப் தம் தான் என்ன நினைக்கிறாங்க, வித்தின் த ரிலிஜனுக்குள்ள மேரி பண்ண நினைக்கிறாங்க. ஸோ எகன் மிச்சம் இருக்கிற 63% வந்து அவுட் சைட் த ரிலிஜன் மேரேஜ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் வந்து எஜுகேஷனால தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு சோசியல் ஒரு பெரிய ஸ்டார் கான்ட்ராஸ்டா இருக்கு சதர்ன் இந்தியாவில் அப்படி பேசிருக்காங்க. யூ கேன் கோ த்ரூ ஆல் தீஸ் பேராமீட்டர்ஸ். பெர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் அடல்ட்ஸ் ஹூ செட் ஒவ்வொரு மேட்டர்ஸ் ஒவ்வொரு பேராமீட்டர் வச்சிருக்காங்க. அதை பத்தி நார்த், சென்ட்ரல், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன்ல இருக்க அடல்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான இம்பார்ட்டன்டான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை பத்தி பேசிருக்காங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் தி சவுத் கம்பேரிங் வித் அதர் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ், சவுத் வந்து ஒரு ஸ்டாண்டிங் அப்பார்ட்டா இருக்குது. இது வந்து ஒரு கிளாசிக் கேஸா இருக்கு, கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸா இருக்குன்னு பேசியிருக்காங்க. These all for today's discussion. Go through the highlighted newspaper. It will be helpful in your upcoming examinations. Stay safe, stay motivated. Thank you.